மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லர்னிங் இஸ் எ ப்ராசஸ் அப்படின்னு சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். லர்னிங் இஸ் எ ப்ராசஸ்ன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அது ஹோம் மேக்கராக இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் இப்போ ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே சமயத்தில் எதெல்லாம் நம்மளோட அறியாமையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் இல்லையா? அறியாமைன்றது என்ன? எதெல்லாம் நம்மளுக்கு சரியாக விளங்கலையோ, எதெல்லாம் நம்ம சரியாக செய்யலையோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அறியாமைன்றது என்ன? த பவர் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னா அது என்னெல்லாம் செய்யும்? அறியாமையாக இருக்கிறது ஒன்றும் தவறெல்லாம் இல்லை. அறியாமை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதோ, புரிஞ்சிக்காமல் இருக்கிறதோ, இல்லை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதோ அப்படின்றதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நிறைய அடோலசன்ஸோ ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களோ அப்படியெல்லாம் ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் நம்மளோடது ரொம்ப பழையவங்க. பாரத சமுதாயம் இருக்கே, அது பாரத நாடுன்றது ரொம்ப பெருசு. பாரதியாரே கூட சொல்கிறார், பாரத நாடு தாய் திருநாடுன்னு சொல்லும் போது நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த தாய்நாடு நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறோமா? நம்மளுது. இதுக்கு தனியாக ஏதோ ஒரு சாமானை கொடுத்து இது ஒன்றோதுன்னு வச்சுக்கோன்னு சொல்லலை. வி பிலாங்ஸ் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு நினைக்கும்பொழுது இங்கே நிறைய என்ன இருக்குது? அறியாமைக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம. இது நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியல, அந்த சரித்திரத்தில் பிழை இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தில் பிழை திருத்தணும்னு சொன்னால் அது சரியான ஒரு இது இருக்கே, ஃபுல் வெர்ஷன் ஆஃப் கரெக்ட் ஃபார்ம், அந்த கரெக்ட் சரியான முறையை தெரிஞ்சின பிறகு தான் எங்கே பிழை வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். படிக்கும்போதே பிழை தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் யூ காம்ப்ரஹெண்ட், யூ மாஸ்டர் இட். அப்போ தான் நம்ம அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியும். மாஸ்டர் பண்ணின பிறகு தான் அதில் மிஸ்டேக்ஸ் பற்றி தெரியும். இப்போ ஒருத்தர் கூட ஒரு சின்ன காமெடியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணுவார். பிஹெச்டி பண்ணுறதுக்கு 5 வருஷம் பிடிக்கும். அவர் எடுத்துக்கிட்ட டாப்பிக்கை பொறுத்து 4 to 5 years ஆன பிறகு தான் அவருக்கு எழுத வரும். ஒரு 6 மாதம் 8 மாதம் போல் உட்காந்து எழுதணும். அதில் அப்புறம் எழுதின பிறகு எல்லா ரைட்டிங் ஃபார்மேட் இருக்கேன், அந்த எல்லா ப்ரொசீஜரும் படித்து முடித்த பிறகு அது எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து படிக்கணும். படித்த பிறகு தான் அதில் எங்கே நம்ம சரி பண்ணியிருக்கோமா இல்லையா, எனி லூப் ஹோல்ஸ் ஏரியான்னு சொன்னால் அதெல்லாம் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு தென் தே வில் கோ ஃபார் சப்மிட்டிங் டு த யூனிவர்சிட்டி. அதெல்லாம் அது பெரிய ப்ராசஸ்ஸு. பிஹெச்டி பண்ணுறவங்களோட தலைவலியை பொறுத்தது. நம்ம சாதாரணமாக இந்த சின்ன விஷயத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணிட்ட பிறகு டாக்டரல் டிகிரி கையில் வந்துட்ட பிறகு அவங்களோட டாக்டரேட் டிகிரி எழுதின அந்த புக் இருக்குல்ல, ஒரு 250 பக்கம் 300 பேஜ் எழுதியிருப்பாங்கள்ல, அதை கொஞ்சம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அதை மறுபடியும் படித்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ இது யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லையே அப்படின்னு அது நம்மளுக்கே தோணும். அப்போ என்ன இதுலேருந்து புரியுறதுன்னு கேட்டால், ஒரு பெரிய மாஸ்டர் தீசிஸ் எழுதின பிறகு தான் we can find out mistakes. அப்படி இருக்கும்பொழுது ஒன்றுமே இல்லை, நம்ம we are only in early adulthoodல தான் இருக்கோம், 23, 24 தான் இருக்கோம். அப்போ போய் we cannot find fault with our scripturesோ, அதனோட இன்னும் சரியாமல் சில விஷயங்களை பற்றியோ இதிகாச புராணங்களை பற்றி பேசுகிறதோ நம்மளுக்கு அதுக்கு ஹோல்டே இல்லை. we don't have any, அதுக்கு நின்று அங்கே பேசுறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. ஆனால் அதனால தான் the power of ignorance என்ன இருக்கும்? நம்ம பவர் ஆஃப் இக்னரன்ஸ்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு டென்ஷன் வருது. இந்த டென்ஷன்ற வார்த்தையை ஒரு 25 வயசு பையனோ 25 வயசு பொண்ணோ சொல்கிறதா அதுவே சரியில்லைன்னு நினைக்கிற கருத்து உடையவள் நான். ஆனால் இப்போ ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையே சொல்கிறது, 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனே சொல்கிறது அப்படின்னா அப்புறம் ஹோம் மேக்கர். நம்மளுக்கு அடிக்கடி நம்மளோட டாபிக் உள்ள நுழையிறவங்க யார்? ஹோம் மேக்கர் தான், ஆஃபீஸ் போயர் தான். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு. அடிப்படையில் டென்ஷன் சொன்னால் ஒரு கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் டென்ஷன். அப்போ டென்ஷன் வரும்பொழுது அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிட்டிவிட்டியும் நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துண்டா நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த டென்ஷன்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம், அதுலேருந்து வர நெகட்டிவை நம்ம ஃபேஸ் பண்ணவே வேண்டாம். ஆனால் அடிப்படையில் நம்மளுக்கு இப்போ டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணோம்? முதல்ல அது பாடியிலேயே டென்ஷனாக, மைண்டு ரிலேட்டடான டென்ஷனாக யோசிக்கிறோம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் பெரிய ட்ரேடிங்லாம் பண்ணுறாரு, அதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா நிறைய ஷேர்ஸ் எல்லாம் க்ரஷ் டவுன் அப்படி ஏதோ நினைக்கிறாங்க, இல்லை எல்லா ஷேரும் ஃப்ளரிஷிங்காக இருக்குது, ரொம்ப பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுறது அப்படின்னாலும் டென்ஷன் தான். இது எப்படி பராமரிக்கிறது, இது எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு டென்ஷன் வரும். இல்லை ஏதோ பணத்தில் தட்டுப்பாடு வருது அப்படின்னாலும் அங்கே டென்ஷன் வரும். சரி,
ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு 8 பேர் வரப்போகிறாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னா, இப்போ ப்ரெசென்ட் டே சீனாரியோவில் நம்மளே சமைக்கணும் அப்படி ஒரு கான்செப்ட் எந்த கேர்ள்ஸுக்கோ ஒரு இயர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கோ அப்படி இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, 8 பேர் சாப்பிடணுமா, சரி 8 பேருக்கு ஒரு எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். நம்மளும் 2 பேருக்கு சேர்த்து 10 பேருக்கு ஆர்டர் பண்ணுவோம். ராத்திரிக்கும் நாளைக்கும் கூட நம்மளுக்கே அது இருந்துடும் அப்படின்னு ஐடியா பண்ணி ஆர்டர் பண்ணவங்க தான். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 8 பேர் வராங்கன்னா நம்மளே சமைச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃபுட்டெல்லாம் தயார் பண்ணி சப்ஸ்டன்ஸ் சரியாக போட்டு ஈட்டபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு முயற்சி எடுப்பாங்க. இப்போ தெர் இஸ் நோ சச் திங் இஸ் ஹேப்பனிங். அதனால ஃபிசிக்கல் பற்றியோ ப்ரிப்பரேஷன் கெஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் பற்றி ஒரு டென்ஷன் இல்லை. ஆனால் பாடிலி டென்ஷன் இல்லை மென்டல் டென்ஷன் அப்படின்னா இந்த 2 டென்ஷனுமே என்ன பண்ணுன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரை வரைக்கும் என்ன சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பேசும்பொழுதோ திஸ் டென்ஷன்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட். இட் வில் ஹாவ் சம் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் அவர் ஹெல்த்.